Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சர்வீஸ் கிளப். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவராக இருக்கிறதோட பெருமை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மிகவும் நல்லவராக இருந்து சுய நாச வேலையாக மாறும்போது அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிற ஒரு பொறியில மாட்டிக்குவோம். ஸோ அப்படின்னா என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிரேயர். நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதிய ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும்.
இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம். கண்களை மெதுவா திறக்கலாம். மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்தது பிளஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்து ஓபோனோபோனோ பிரேயர். இது கவனச்சிதைவு இல்லாமல் உணர்வுபூர்வமாக செய்யணும். My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்து வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும்
எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுநீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்தெடுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் வந்து சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம் 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 அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜ மந்திரம் வம், வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் 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 அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜ மந்திரம் ரம், ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம்
அடுத்தது அநாகதம், நெஞ்சுக்குழி, நிறம் பச்சை, பிஜமந்திரம் எம், யா எம், எம். நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டு யம். 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 அடுத்து விசுக்தி, இடம் தொண்டைக்குழி, நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம், பிஜமந்திரம் ஹம், ஹா இம், ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம். 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 அடுத்து ஆக்னா, நெற்றி பொட்டு, பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம், பிஜமந்திரம் ஓம், ஓ இம், ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா, உச்சந்தலை, உச்சியில, நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம், பிஜமந்திரம் ஔம், ஔ இம், ஔம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹௌம். இப்போ நார்மல் மூச்சு, மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம், அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும்.
ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட், அதாவது புத்தக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து எடுத்த ஒரு விஷயங்கள் தான் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் வர்ற அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகவும் நல்லவராக இருந்து, அதாவது இருப்பது அப்படின்னு அதில் அந்த டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு, இருப்பது இருந்து அது சுய நாச வேலையாக மாறும்போது, அது ரொம்ப நல்லவரா இருந்து நீங்களே உங்களை கெடுத்துக்கிற மாதிரி மாறும்போது, அப்படி கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கொடுப்பாங்க. அது வந்து இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ வந்து அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அப்படி அப்படி நீங்க என்ன பண்ணா ரொம்ப நல்லவராக இருப்பீங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிற விஷயத்தான் வந்து நாம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம், சரியா? ஸோ ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேர் வாங்குறது முக்கியமா, நாம நமக்கு நல்லவராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமா அப்படிங்கிறது தான் வந்து இதுல அவங்க சொல்ல வர்ற விஷயம், சரிங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லவராகவும் இருக்கணும், நமக்கும் நல்லவரா இருக்கணும் அப்படிங்கிறது, முதல்ல நமக்கும் நல்லவரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், எப்பவுமே ஒரு கூட ஒரு அல்ல கைகள் 2 3 பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட வந்துட்டு இருப்பாரு. அந்த கூட இருக்கிற அந்த அல்ல கைகள், அண்ணே என்ன என்னென்ன ஆச்சு அப்படின்னு. இல்லடா நான் பாட்டுக்கு அந்த மணிக்கூண்டு பக்கத்துல நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்து அண்ணே இங்க வாங்கண்ணே அப்படின்னு தனியா அந்த முடிச்சு வந்து கூட்டிட்டு போனான். போட்டு அடி அடின்னு அடிச்சான், சரியா? ஸோ ஏன்டா அடிக்கிற, சொல்லிட்டு அடிடா அப்படின்னு சொன்னா, இல்லண்ணே அன்னைக்கு வந்து நான் கும்பலா வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து அடிச்சோம். நீங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறீங்க. நான் மட்டும் தனியா உங்கள அடி அடின்னு அடிக்கணும்னு ஒரு ஆசை. அதனாலதான் உங்கள வந்து நான் கூட்டிட்டு வந்து இங்க அடிக்கிறேன். எவ்வளோ அடிச்சாலும் நீங்க தாங்குறீங்கண்ணே. ரொம்ப நல்லவர்ண்ணே நீங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படி ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, பல பேர் நம்மளை போட்டு குமுறு குமுறுன்னு குமுறிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றாரு, சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து அதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல வந்து மொத்தம் ஒரு 10 ஸ்லைட்ஸ், சரியா? ஸ்லைட்ல தான் 10 ஸ்லைட்ஸ், அந்த 10 ஸ்லைட்ஸ்ல ஒரு 4 5 பாயிண்ட்ஸ் வந்து 5 5 பாயிண்ட்ஸா வந்து சொல்றாங்க, சரியா? ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ஸ்லைட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டட், யூ ஆர் ஜஸ்ட் டாலரேட்டட், சரியா? அதாவது நீங்க வந்து நீங்கள் மதிக்கப்படுவதில்லை, நீங்கள் பொறுத்து கொள்ளப்படுகிறீர்கள் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? சோ அது சொல்லிட்டு அதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 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 அந்த வரம்பு இல்லாம, எந்த வரம்பு இல்லாம எவ்வளவு நல்லவரா இருக்கீங்களோ அவ்வளவு குறைவா உங்களை வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? சோ வந்து நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, அல்லது நீங்க செய்யற உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க நீங்க அவங்க என்ன சொன்னாலும் நீங்க செய்வீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க நல்லவர் அப்படின்னு பேர் இருக்கும், பட் உங்களுக்கு பேர் இருக்காது, ஒரு நல்ல பேர் வந்து இருக்காது, சரியா? உங்க மதிப்பு இருக்காது, சரியா? நீங்க நல்லவர் அப்படிங்கிற பேர் இருக்கும், ஆனா உங்களுக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது வந்து அங்க இருக்காது, சரியா? ரொம்ப இவன் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே உங்கள்கிட்ட தான் சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஆபீஸ்ல அப்படிதான். ஆபீஸ்ல யார் நல்லா வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான வேலை வந்து செய்யறோம், ஏன்னா ரொம்ப நல்லவர்.
எது சொன்னாலும் செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓபி அடிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 4 மணிக்கு வந்து எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லா வேலை செய்யறத நீங்க பார்த்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவருக்கு 4 மணி அவருக்கு வேலை எதுவுமே இருக்காதா, பட் அவர் வந்து செஞ்சு அதை செஞ்சும் கொடுப்பாரு. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த வரம்பு எந்த வரம்பு இல்லாம எவ்வளவு நல்லவரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை குறைவு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? எல்லை இல்லாத கருணை வந்து பாத்தீங்கன்னா தவறாக பயன்படுத்துறதுக்கு ஒரு அழைப்பா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நமக்கு அன்பு இருக்கலாம், நம்ம அதுக்கு ஒரு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படி எல்லையே இல்லாம நீங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது தவறா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு ஒரு இன்விடேஷனா இருக்கு, அழைப்பதெல்லாம் அழைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ எப்பவுமே வந்து மக்கள் ஃப்ரீயா கிடைக்கிறத மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த ஃப்ரீ மீல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி சொல்றது, கோயில்ல பிரசாதம் வாங்கினா கூட பாதி சாப்பிட்டு பாதி தூக்கி வீசுவாங்க. சரியா? அல்லது யாராச்சும் அந்த தானம் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா 2 3ன்னு வாங்கிட்டு போவாங்க, சாப்பிட முடியாது, வீசிட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ அப்படி ஃப்ரீயா குடிக்கிறதுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கு அந்த மரியாதை இருக்காது. சரியா? ஸோ அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சோம் அப்படின்னு வந்து பார்த்தா பார்த்து பார்த்து அளவா செஞ்சு அளவா வந்து சாப்பிடுவோம், அல்லது வந்து மிச்சமாயிட்டாலும் அதை சாப்பிட்டு முடிச்சோன்னு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். ரைட்? ஸோ அப்படி ஃப்ரீ மீல் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதுக்கு வந்து மக்கள் மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? உதாரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் மிகவும் உதவியாக இருக்கிறீர்கள் என்பதற்கு சக ஊழியர், அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த உங்க கூட வேலை பார்க்கறவங்க நீங்க எந்த வேலையும் செஞ்சு கொடுப்பீங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலையை தெரிச்சுட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கேட்பாங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா இவர்கிட்ட சொன்னா செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, உங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இதை முயற்சி பண்ணி பாருங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வேலை இருக்கு, எனக்கு கொஞ்சம் வெளியில போக வேண்டியதா இருக்கு. சரியா? அப்படின்னு எந்த குற்றுணர்வும் இல்லாம சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. உங்களுக்கும் அந்த சுய கௌரவம் இருக்கு. நீங்க அப்படி ஒரு தடவை என்னால வந்து இன்னைக்கு செய்ய முடியாது, சரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தான் அப்பதான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த மரியாதை அப்படிங்கிறதே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நீங்க அந்த நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மதிப்பு இருக்கும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அங்க வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ சே எஸ் நாட் பிகாஸ் யூ கேர் பட் யூ ஃபியர் கான்ஃபிளிக்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே எஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து நீங்க அக்கறையா இருக்கிறதுனால அல்ல. சரியா? சோ இதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும் அப்படின்னு பயப்படுறதுனால. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு மேல இருக்கிற அக்கறை இல்ல. சரியா? சோ யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நீங்க பயப்படுறதுனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் கேட்கறீங்க. சரியா? அப்படி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் நம்ம அப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, யார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கருணை மாதிரி வந்து நாம உணர்றோம். சரியா? அது வந்து நம்ம எப்படி சொல்றது, யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்றோம் இல்லையா? அல்லது யாராச்சும் பசியில் இருக்காங்க அல்லது கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னா ஒரு கருணை உடனே வந்து நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க மேல இருக்கிற மதிப்பையும் மரியாதையும் கைவிடுற மாதிரி அர்த்தம் அது. சரியா? ஸோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க எஸ் நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்க மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படி வந்து சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு, லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் இருக்கும், அதுக்காக அவங்க சொல்றது அத்தனை விஷயம் ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சரியா? அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் இருக்கு,
அதே தொழில் நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த நோ அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லலாம். உங்களால முடியல கண்டிப்பா அப்படிங்கிறப்ப நீங்க நோன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கு மாதிரியே எல்லா விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க அன்பை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உதாரணம் அதான், ஒரு நண்பர் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்கறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம என்ன சொல்லலாம், கண்டிப்பா உனக்கு நான் இது நிறைய செஞ்சிருக்கேன், உனக்கு இப்ப செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு, பட் நான் நான் வந்து இல்ல, நான் இன்னொரு வேலையை வந்து வெளியில போறேன், நீ வந்து வேற யாராச்சும் வந்து இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்படி தைரியமா கண்டிப்பா நோ சொல்லுங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், அதான் அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லி நீங்க அப்படி வந்து அதை தவிர்த்துருங்க. சரியா? வேணும்னே அதை நம்ம பண்றது இல்ல. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும் சும்மா இருக்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம மேலேயே திணிச்சிட்டு இருப்பாங்க. ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வேலை இருக்கு, எனக்கும் வந்து இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்கு, இதை நான் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னால இதுக்கு உண்டான நேரம் இப்ப இல்ல, நீங்க வேற ஏதோ ஒரு வகையில அதை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பாவே அதை சொல்லி பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் உங்க மேல உங்களுக்கு அந்த மரியாதையே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், அதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆம், அதாவது ஒரு ஊர் ஃபுல்லா ஒரு அறிவிப்பு ஒண்ணு வந்துச்சுங்க. சரியா? என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு சரியா நீங்க காலமெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆம், 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 எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிடா 400 ரூபாய்க்கு காலம் ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரே பேச ஆரம்பிச்சது. நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க சொன்ன இடத்துல பெரிய கியூ நிக்குது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன 400 ரூபா அப்படின்னா சும்மாவா, 400 ரூபாய்க்கு காலமெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னா அது என்ன ஸ்கீமா இருக்கும், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபாய் எடுத்துட்டு அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. 400 பேர், சில பேர் வந்து வீட்டுல இருக்கிற 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் பேர்லயும் 400 ரூபாய் கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. சரியா? சில பேருக்கு டவுட், கியூல நின்றுட்டு இருக்கும் போதே கேக்குறாங்க, சார் 400 ரூபா தானா இல்ல 4000 இல்ல 40,000 சொன்னா கட்டிடலாமே அப்படின்னு வந்துட்டு கேக்குறாங்க. இல்ல சார் 400 ரூபா தான் போட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒருத்தரா உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னம்னா அங்க வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சேரை வந்து வித்துட்டு இருக்காரு. 400 ரூபாங்க அந்த சேரு, நீங்க காலம் ஃபுல்லா இங்க உட்காந்து சாப்பிடலாம், சரியா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபாய்க்கு சேரை வித்துட்டு இருந்தாரு. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு வாக்குறுதியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பக்கூடாது. சரியா? ஸோ பேச்சுல மயங்கிடக்கூடாது, என்ன ஏதுன்னு வந்து நம்ம வந்து யோசனை பண்ணி அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாவது பாயிண்ட். சரியா? ஓகே. யூ போர் இன்டு அதர்ஸ் பட் யூ லீவ் யுவர் செல்ஃப் எம்டி. சரியா? இது என்ன அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மற்றவர்களிடம் ஊற்றுகிறீர்கள். போர் அப்படிங்கறத நீங்க நிறைய ஊத்துறீங்க, ஆனா வந்து நீங்க உங்களை காலியா வச்சுக்கிறீங்க. அதாவது நீங்க மத்தவங்களோட பாத்திரத்தை அதிகமா நிரப்புறீங்க, உங்க பாத்திரத்தை நீங்க காலியா வச்சுக்கிறீங்க. சரியா? சோ வந்து அது முதலே சொல்லுவாங்க, அதாவது தனக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ உங்களுக்கும் கொஞ்சம் வந்து தேவை. சரியா? இருக்கிற எல்லாத்தையும் அல்லது எங்கேயாச்சும் இருந்து வாங்கி அடுத்தவங்களுக்கு தானம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லாம நீங்க அப்படி கொடுக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கும் ஒண்ணு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிறது. சரியா? சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கே நிறைய ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறதுல வந்து நேரம் இது பண்ணாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நீங்க அதிகமா அப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருந்தன்மை கிடையாது அது. சரியா? அது வந்து ஒரு உணர்வு ரீதியான சோர்வு அப்படின்னு வந்து சொல்றாங்க. யார் எது கேட்டாலும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? அவர் வந்து அவரு என்னவா இருந்தாலும் அதை மன்னிச்சுட்டு பெருந்தன்மையா வந்து சரி சரி கேட்கறாரு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உணர்ச்சி ரீதியான ஒரு சோர்வை வந்து உண்டாக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதான் நீங்க வந்து அதாவது நீங்கள் புகையில் ஓடும்போது
வழி நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படி புகையில் ஓடும்போது வழி நடத்த முடியாது அப்படின்னா, அப்படி நிறைய புகை அந்த மிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஊட்டி அந்த போனீங்கன்னா அப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா புகை ஒரு 4 அடியில இருக்கிறவங்க யாருன்னு என்ன தெரியல அப்படின்னா நீங்க எப்படி வழி காமிக்க முடியும், வழி நடத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வழி நடத்த முடியாது. சரியா? அப்படி அதிகமான ஆட்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, அடுத்தவங்களுக்கு வழி காமிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மற்றவர்களுக்கு வந்து அப்படி உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது யார் என்ன கேட்டாலும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க சொந்த வேலை பாதிக்கப்படுது அப்படின்னு பாதிக்கப்படுது அப்படின்னா அதை வந்து செய்யலாமா, யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உங்க சொந்த வேலை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது அப்படிங்கிறத பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ கொஞ்சம் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து நீங்க அந்த உதவி அப்படிங்கறது வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்களா, அல்லது வந்து உங்க சொந்த வேலையை தவிர்க்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரைட்? ஸோ வந்து நீங்க அப்படி உங்க சொந்த வேலையை தவிர்த்துட்டு போய் எப்ப பார்த்தாலும் ஒரு உதவி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த வேலை இருந்தது அப்படின்னா சொந்த வேலை தான் முக்கியம். அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ அவாய்ட் கான்ஃபிளிக்ட் அண்ட் லூஸ் அத்தாரிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோதலை தவிர்க்கிறீர்கள், அதிகாரத்தை இழக்கிறீர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எது சொன்னாலும் ஏத்துக்கிற தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 அந்த எப்படி சந்தோஷத்தை வந்து எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கும். சரியா? ஏற்றுக்கொள்ளும் தன்மை புன்னகையை வெல்லும், மரியாதையே அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்படி நீங்க நீங்க யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். அதான் நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் மரியாதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதியை காக்க மௌனம் உள்போரை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மௌனமா ஏத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஒரு போரையே அதை வந்து உருவாக்கிட்டு இருக்கும். சரியா? அது வந்து நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு அதாவது எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள், சரியா, லீடர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு பவுண்டரி செட் பண்றாங்க, ஒரு எல்லை வந்து அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க, நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது தலைவர்கள் வந்து சங்கடமா இருந்தாலும், அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இவங்க எல்லாம் இதாக இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யாருக்கு என்ன அந்த தொண்டர்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்படின்னா இப்படித்தான், நீங்க அந்த அந்த லிமிட் தாண்டி வரக்கூடாது அல்லது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 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 ரூல்ஸ் வச்சிருப்பாங்க அல்லது ஒரு பவுண்டரி வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அது வந்து பிடிக்கல அப்படின்னா கூட அவங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் சங்கடமாக இருந்தாலும் கூட தலைவர்கள் எல்லையை நிர்ணயிக்கிறார்கள். சரியா? நாமளும் அப்படி வந்து நமக்கு ஒரு அந்த எல்லையை வந்து நிர்ணயிச்சுக்கணும், அதுக்கு மேல போய் இறங்கி போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உதாரணம், நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு தலையசைக்கும் போது நீங்கள் ரகசியமாக உடன்படவில்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு 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 எல்லை நீங்க செட் பண்ணிட்டீங்க, ஒரு லிமிட் செட் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வேலை செய்யறதுக்கு உண்டான நேரம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? உங்க நேரத்தை கெடுத்துக்கிட்டு அதை போய் செய்ய வேண்டிய, ரகசியமா செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு முத்திரை குத்தாம இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் அப்படின்னு வந்து வழிகள். ரைட்? ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது கருணை என்பது பலவீனம் அல்ல, நீங்கள் உங்களை மறக்கும் வரை. அது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட்னஸ் இஸ்ன்ட் வீக்னஸ் until you forget yourself. சரியா? ஸோ கருணை அப்படிங்கிறது கண்டிப்பா பலவீனம் கிடையாது. நீங்க நீங்க அப்படி செய்யற விஷயங்கள் வந்து பலவீனம் கிடையாது. பட் வந்து நீங்க நீங்க உங்களையே மறந்து அதுலயே யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆகிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு பலவீனமா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுதான். சரியா? ஸோ
ஓகே. ஸோ வந்து நீங்க வந்து இந்த உலகத்துல எதுக்காக இங்க இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்தினாலையும் விரும்பப்படுவதற்காக நீங்க இந்த உலகத்துல வந்து இல்ல. சரியா? ஸோ இந்த உலகத்துல நீங்க எதுக்காக இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாத்து கூடயும் இணக்கமாக வாழ்வதற்காக நீங்க இங்க இருக்கீங்க. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்து மாரி வந்து நாமளும் வாழணும். எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சு குடுக்கறதுக்காக அல்ல. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க நீங்கள் இங்க இங்க விரும்பப்படுவதற்காக இல்லை, இணக்கமாக வாழ்வதற்காக இங்க இருக்கிறீங்க. அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதாவது ஒப்புதல் நன்றாக இருக்கிறது, ஆனால் மரியாதை நன்றாக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அப்படி லிமிட்டா யார் என்ன கேட்டாலும் செய்யாம என்ன முடியுமோ அதை வந்து நீங்க கேட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மரியாதையும் அதுக்கு தகுந்த மாதிரி சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யார் என்ன கேட்டாலும் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மரியாதை அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி நீங்க வந்து வேண்டாம் என்னால முடியாது அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான சரியான ஆட்கள் உங்களை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நீங்க நோ சொன்னதுனால அவங்க வந்து நமக்கு பிரச்சனை ஆயிரும், அவங்க ஏதாச்சும் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்லாம் வந்து இது பண்ண வேண்டாம். நீங்க சொல்றது சரியான விஷயமா இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டான்னு சொன்னதால அவங்க சரியானவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு நீங்க ரெஸ்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீக்லி ஒன் டேஸ் நீங்க வந்து சண்டேல இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல நீங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க. ஃபேமிலியோட வெளியில போலான்னு இருக்கீங்க, அல்லது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இந்த வேலை நீங்க செய்யணும் அப்படின்னு ஒரு வேலை வருது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை செஞ்சாகணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு டைம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, தைரியமா வந்து சொல்லுங்க, எனக்கு வந்து இந்த வேலை இருக்கு, என்னால இது பண்ண முடியாது, மறுபடியும் அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம், அல்லது இன்னொரு நாள் வந்து நாம அதை செய்யறதுக்கு உண்டான இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து தைரியமா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உங்களோட 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 அந்த ஓய்வை கெடுக்கிற விஷயங்கள், அதுதான் நீங்க ரிலாக்ஸா இருக்கிற விஷயங்களை கெடுத்துக்கிட்டு யாருக்கும் எந்த உதவியும் எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயே நீங்க கிசுகிசுக்குங்க. சரியா? உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்குங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் மகிழ்விக்க பிறந்தவன் அல்ல, நான் வழி நடத்த பிறந்தவன் அப்படின்னு வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃப் டாக் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிறக்கல, நம்ம வழி நடத்துறதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு இது பண்ணுங்க. எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க லீடரா இருக்க முடியாது, அவங்க வழி நடத்தவும் முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் 7வது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ யூ கேன் ஃபியூஸ் கைண்ட்னஸ் வித் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இரக்கத்தை இணக்கத்துடன் குழப்புகிறீர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அந்த இரக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம காமிக்கிற அந்த இரக்கம் ரொம்ப இணக்கத்தோட செஞ்சு நம்மளை நாம குழப்பிக்கிறோம். சரியா? இதை வந்து நம்ம தவிர்க்கணுமா, வேண்டாமா, செய்யணுமா, அல்லது கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, அந்த உங்களுக்கு நார்மலா இருக்கிற அந்த இரக்க குணத்தை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரொம்ப இறங்கி போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டு உங்க வேலையும் முக்கியமான வேலை இருந்தா கூட நாம இதை வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான வேலைக்கு போலாமா அல்லது ஹெல்ப் பண்ண போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அடிக்கடி அப்படி குழம்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இணக்கம் என்பது கருணை அல்ல, அது புன்னகையுடன் இருக்கும் ஒரு பயம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி உங்க அந்த கருணையை வந்து அந்த நீங்க ரொம்ப கருணை காமிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்க வேலை கெட்டு போய் நீங்க வந்து அடிபட வேண்டியதா இருக்கும். சரியா? சோ அதுக்கு தான் சொல்றாங்க அது புன்னகையுடன் இருக்கும் பயம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? சோ வந்து பாத்தீங்கன்னா அதான் எல்லாவற்றிற்கும் ஆம் என்று சொல்வது உங்களுக்கு மரியாதையை தராது, சோர்வை மட்டுமே தரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தைரியத்தை பின்பற்றுகிறார்கள், ஆறுதலை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ யார் போல்டா டெசிஷன் எடுக்கிறாங்களோ, யார் தைரியமா இருக்காங்களோ, யார் வந்து முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்களதான் மக்கள் என்ன பண்றாங்க, யார்
செய்யறாங்களோ அதை தான் வந்து மக்கள் வந்து பின்பற்றுறாங்க பின்பற்றுறாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேசுறது இல்லை, ஆறுதல் சொல்றதை வந்து யாரும் பின்பற்றுறது இல்லை. சரியா? ஸோ இப்படி செய்யுங்க அப்படின்னு நாம செய்யறதை தான் மக்கள் வந்து பின்பற்றுறாங்க, நாம சொல்றத அல்ல அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி செய்யற விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நார்மலா என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நியாயமற்ற காலக்கெடுவை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனால நம்ம இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களால முடியல அப்படின்னா கூட, ரொம்ப டைம் கம்மியா இருந்ததுன்னா கூட சரி சரி நான் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எந்த விஷயம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த இதுல ஒவ்வொன்றிலும் அந்த பஞ்ச் லைன் வந்து சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு வருது, அதாவது இந்த குறிப்பிட்ட காலத்துல உங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்க வந்து அதை பத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி ஒரு விவாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ எனக்கு இந்த 2 நாள் பத்தாது, 4 நாள் இருந்ததுன்னா அதை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு, அல்லது 4 நாள் கழிச்சு பார்ப்போம், இப்ப எனக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு வந்து நீங்க ஒரு யதார்த்தமான ஒரு விவாதத்தை வந்து வச்சு அதை வந்து தவிர்த்துருங்க, அல்லது அதுக்கு உண்டான நேரத்தை நீங்க வாங்குங்க. எவ்வளவு நாள்ல செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8வது பாயிண்ட். ஸோ யூ வெயிட் டு பி வேல்யூட் இன்ஸ்டெட் ஆஃப் செட்டிங் யுவர் வேல்யூஸ். ஸோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மதிப்பை அமைப்பதற்கு பதிலாக நீங்கள் மதிப்பிடப்படுவதற்காக காத்திருக்கிறீர்கள். சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதிப்பை நாமளே அமைச்சுக்கிறதுக்கு பதிவா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து எல்லாரும் நம்மளை மதிக்கணுமா, எல்லாரும் மதிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கணுமா? சரியா? ஸோ வந்து அதுதான் வந்து விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல அதாவது உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களே முடிவு செய்வார்கள். சரியா? ஸோ உங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கும் கத்துக் கொடுக்கல அப்படின்னா மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க உங்களை எப்படி நீங்க அவங்க வந்து உங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து உங்களை மதிப்பாங்க. சரியா? மதிப்பு அப்படிங்கிறது வந்து நாம கேட்டு வாங்குற விஷயம் இல்லை, நாம செஞ்சு நம்மளை மதிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் நம்மளை எப்படி மதிக்கணுமோ அப்படி நாம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க மௌனமா இருந்தீங்க அப்படின்னா அவர்களின் விதி எழுதுகிறது, உங்கள் மௌனம் அவர்களின் விதிகளை எழுதுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி நீங்க மௌனமா எந்த ஒரு விஷயம் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மதிப்பு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஆள் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி மதிக்கப்படணுமோ அப்படி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ உங்கள் தரநிலைகள் உங்கள் மரியாதையை கற்பிக்கின்றன. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் தான் நம்மளை எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நிர்ணயம் பண்ணுது. சரியா? ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஹையா இருந்தது அப்படின்னா நாம மற்றவங்க வந்து நம்மள மதிப்பாங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து சரியா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. சரியா? ஸோ அப்படி மதிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கல அப்படின்னு நடந்துக்காம எல்லாரும் என்ன மதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மதிப்பு வந்து நமக்கு இருக்காது. எல்லாரும் அவரை நல்லா மதிக்கிறாங்க, என்ன மட்டும் ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு மதிக்கிற மாதிரி அவரோட வேலையை செஞ்சிருக்கார், அதனால அவர் மதிக்கப்படுறாரு. சரியா? நாம அந்த ஏன் மதிக்கப்படல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த அந்த மாதிரியான வேலைகளை செய்யல, அதனால மதிக்கப்படல. அதான் வந்து உண்மை. சரியா? சோ நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குண்டான அந்த நம்மளோட தரநிலைகள் தான் மரியாதையை கற்பிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அதாவது உறுதியாக சொல்லுங்கள், முதலில் எண்ணத்தை முடிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 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 கூட்டத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப வந்து குறுக்க நீங்க உங்க கருத்தை பேச விடாம யாராச்சும் பேசுறாங்க அப்படின்னு வந்து அப்படின்னு அப்படி பேசுறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க, உறுதியாக சொல்லுங்க, முதல்ல என்னோட எண்ணத்தை நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு தயக்கமே இல்லாம சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? ஸோ ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லீட் பண்றீங்க அப்படின்னா உங்க எண்ணத்தை கேட்காம இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்றது அப்படிங்கிறது வந்து நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க எண்ணங்களை அவங்க புரிஞ்சுக்காம அவங்க திருப்பி ரிப்ளை பண்றதுல எந்த மீனிங்கும் இல்லை.
அதனால வந்து பாத்தீங்கன்னா உறுதியா சொல்லுங்க. முதல்ல என்ன எண்ணத்தை நான் சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க வந்து உங்க எண்ணத்தை சொல்லுங்க அப்படின்னு வந்து தைரியமா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுங்க, ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற பேர் வந்து வந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது, சரியா? யூ ஃபியர் சேயிங் நோ வில் மேக் யூ அன்கைண்ட். சரியா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆம், நம்ம நோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மள வந்து ரொம்ப மோசமான ஆளு, இவன் வந்து ரொம்ப சர்வாதிகாரி, இவன் ரொம்ப கொடூரமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறீங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொடூரமாகி விடுவீர்களோ என்று பயப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அப்படி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இல்ல, நோ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான விஷயம் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுயமரியாதை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், ஆம், சோ அதான் எல்லைகள் மக்களை தள்ளி விடுவதில்லை. யார் தங்க வேண்டும் என்று வடிகட்டுகிறார்கள். அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படி வந்து நீங்க நோ சொல்றீங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க, இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவையில்லாத ஆட்கள் அல்லது தேவையில்லாத விஷயத்த வடிகட்டுறீங்க. சரியா? சோ வந்து உங்களை உங்களை புரிஞ்சவங்க அவங்க வந்து இருக்க போறாங்க. சோ தேவையில்லை அப்படிங்கிறவங்க வந்து போயிட போறாங்க. சரியா? சோ எப்பவுமே அந்த தேவையில்லாத வச்சுட்டு அதான் அந்த லெட் இட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம கழிச்சோம் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஃப்ரீயா வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பண்ண முடியும். சரியா? சோ வந்து யார் தங்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படி நல்லவங்கள், அதாவது நம்மள புரிஞ்சவங்க இருக்கிறவங்க தங்குவாங்க, மத்தவங்க வந்து வெளியில போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு எப்பவுமே அந்த பவுண்டரி ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த கடைசி நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சு குடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. பண்ணவே முடியாதுன்னு தெரியும். சரியா? அவருனாலயும் பண்ண முடியாது, உங்கனாலயும் பண்ண முடியாது. இருந்தாலும் வந்து நீங்க வந்து அத செஞ்சு குடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது வந்து நீங்க அ ம நீங்க 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 அச்சச்சோ! கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னு வந்து இப்ப அ ம மனம் இளகி ரொம்ப கருணை காமிச்சுட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதான் ரொம்ப நல்லவரு அப்படின்னு பட்டம் குடுத்துருவாங்க. நீங்க அந்த நேரத்துல அது வந்து தவிர்க்கிறது தான் சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன்னிக்கவும் என்பதற்கு பதிலாக, என்னை பற்றி நினைத்ததற்கு நன்றி. ஆனால் என்னால் முடியாது அப்படின்னு வந்து நீங்க தைரியமா சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரைட்? சோ அ அப்படி இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நல்லவரு அப்படின்னு ஒரு பட்டம் குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சோ வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஓவர் எக்ஸ்பிளைன் டூ அவாய்ட் பீயிங் மிஸ்அண்டர்ஸ்டுட் அப்படின்னு அடுத்தது 10வது பாயிண்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, தவறாக புரிந்து கொள்வதை தவிர்க்க நீங்கள் அதிகமாக விளக்குகிறீர்கள். சரியா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க நெறைய பேசுறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க தப்பா நெனச்சுக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமா பேசுறீங்க. சரியா? அதிகமா விளக்கம் குடுக்குறீங்க. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா, அப்படி எதுவும் தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சோ வந்து மக்களுக்கு வந்து பத்தி பத்தியா விளக்கம் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை தெளிவு. சரியா? சோ விளக்கம் இல்ல. சரியா? பக்கம் பக்கமா பேசுறதும், அம் விளக்கம் சொல்றதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தப்பா நெனச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேசுறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த அந்த விளக்கம் தான் சொல்லுவாங்க. சரியா? சோ வந்து மக்களுக்கு வந்து விளக்கம் எல்லாம் தேவையில்ல. தெளிவு தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியதில்ல. அவங்கள தெளிவுபடுத்த வேண்டியது தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, அதிகமாக விளக்குவது பாதுகாப்பின்மையை குறிக்கிறது. சரியா? சோ நீங்க அப்படி அது அதிகமா யார் வந்து திரும்ப திரும்ப அப்படி அப்படி பேசுறாங்களோ, அப்படி விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சேஃபா அவங்க ஃபீல் பண்றதில்ல. அவங்க அவங்க வந்து நம்மள தப்பா நெனச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி அதிகமா வந்து பேசுறாங்க. ஏன்னா அந்த பாதுகாப்புன்னு, அதாவது அவங்களுக்கு சரியா அந்த அந்த தெளிவா சொல்ல தெரியல அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பேசுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா விளக்குவது பாதுகாப்பின்மையை குறிக்கிறது. அதனால தான் அதிகமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அ அ அதாவது அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பதட்டமான கட்டுரையை விட தெளிவான இல்லை என்பது சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அதாவது அ ந 4 பக்கம் எழுதிட்டு அதுல ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறத விட, எனக்கு தெரியல அப்படின்னு இருந்தது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? எனக்கு தெரியல அப்படின்னா, தெரியலன்னு சொன்னது வந்து அவ்வளவுதான். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு பொதுவாக வந்து அவருக்கு தெரியவே இல்லை, 4 பக்கம் அதை எழுதி வச்சோம் அப்படின்னு 4 பக்கம் ஒரு விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பதட்டமான கட்டுரையை விட தெளிவான இல்லை என்பது சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு அழைப்பை நிராகரித்து அதை நியாயப்படுத்த வேண்டி கட்டாயம் ஏற்படும் போது, சரியா? ஸோ ஒரு 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 அதான் ஒரு அழைப்பை நிராகரித்து அதை நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது, சரியா? சரி, நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, உங்களால அதை வந்து போக முடியல, சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி நிறைய விஷயம் பக்கம் பக்கமா அதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? ஸோ ஒரே வரியில சொன்னீங்க, தெளிவா இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ அதுக்கு வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் வந்து வர முடியாது அல்லது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சரியா? ஸோ அதோட நிறுத்திக்குங்க, சரியா? ஸோ அதுக்கு மேல ஏதாச்சும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களை உங்க மரியாதையை குறைக்கிற செயலா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 11வது ஸ்லைட், சரியா? ஸோ தி ரைட் பீப்புள் வேல்யூ பவுண்டரிஸ், நாட் யுவர் ஓவர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரியான நபர்கள் எல்லைகளை மதிக்கிறார்கள், உங்கள் அதிகப்படியான நீட்டிப்பு அல்ல, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பவுண்டரி வச்சிருக்காங்க அப்படின்னா சரியான நபர்கள் வந்து இது சரி அப்படின்னு வந்து மதிப்பாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் அதிகப்படியான நீட்டிப்பு அல்ல, சரியா? அப்படி நீங்க குறைவா பேசுறீங்க, நிறைய பேசுறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை யாரும் விரும்புறது இல்லை, சரியா? ஸோ நீங்க ஒரு லிமிட்டா தான் பேசுவீங்க, இந்த எல்லையில இருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாரும் மதிப்பாங்க, சரியா? ஸோ அதை வந்து நீங்க அப்படி அதிகமா பேசுறது வந்து யாரும் விரும்புறது இல்லை அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ உண்மையான உறவுகள் உயிர் வாழ சுய தியாகம் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி உண்மையான உறவுகள் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே ஒரு பெரிய தியாகியா இருந்துதான் அப்படி உண்மையான உறவுகள் உங்களோட இருப்பாங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரியா? ஸோ நீங்க உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து நீங்க இருங்க, சரியா? ஸோ அந்த உறவுகளுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு நீங்க ஹெல்ப் தியாகம் எல்லாம் வந்து செய்யலாம். பட் வந்து சுய தியாகம், அதுவே சுய தியாகமா மாறி நீங்க ஒரு தியாகியாவே மாறிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி உண்மையான உறவுகள் உயிர் வாழ சுய தியாகம் தேவையில்லை. அப்படி தியாகம் பண்ணி தான் ஒரு ஒரு உறவுகள் தேவையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி தேவையில்லை. உண்மையான உறவுகள் எப்பவுமே உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் நிறுத்தும் வரை கவனிக்காதவர்களுக்காக உங்களை நீங்களே சோர்வடைய செய்வதை நிறுத்துங்கள், சரியா? ஸோ நீங்க சொல்ல வர விஷயத்த முழுசா கவனிக்காதவங்க கிட்ட அவங்க இடையில இடையில பேசுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை சோர்வடைய செய்யற விஷயம், சரியா? ஸோ அதனால வந்து அதை நீங்க நிறுத்திக்குங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை இந்த பாயிண்ட் மறுபடியும் படிக்கிற பாருங்க. நீங்கள் நிறுத்தும் வரை கவனிக்காத அவர்களுக்காக உங்களை நீங்களே சோர்வடைய செய்வதை நிறுத்துங்கள். ஏன் அப்படி நீங்க ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க அப்படின்னா அதை இடையில இடையில மறிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு அவர் கவனிக்கல அப்படின்னா நீங்க தான் சோர்ந்து போயிருவீங்க, சரியா? என்ன சொன்னாலும் அது கவனிக்கல அப்படின்னா அந்த சோர்வு உங்களுக்கு தான் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட்? உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் சக்தியை உறிஞ்சு ஒரு 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 குழு அரட்டையை விட்டு வெளியேறுதல், சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு 10 பேர் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நீங்க பேச வர்ற விஷயத்த வந்து முழுசா கவனிக்கவே இல்லை, சரியா? அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த குழுவில் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ஆள் இருந்தாலும் சரி 10 பேர் இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல நம்ம கருத்து சொல்றதுக்கு உண்டான அங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க இருக்க வேண்டியதே இல்லை. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த சுயமரியாதை அப்படின்னு வந்து இருக்கும். இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க, ரைட்? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லவரா இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, சரியா? ஸோ வந்து நம்ம நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. ஸோ நம்ம எல்லைகளுக்குள்ள நம்ம இருந்துட்டு அப்படி வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு சரியான ஒரு லீடரா இருக்க முடியும், சரியா? ஸோ லைஃப்ல லீட் பண்றதுக்கும் மற்றவங்களை லீட் பண்றதுக்கும் நம்மளை நாம லீட் பண்றதுக்கும் நமக்கு ஒரு எல்லைகள் வந்து கட்டாயம் வந்து வேணும், சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா
இது வந்து எனக்கு படிச்சதுல பிடிச்சிருந்தது, உடனே அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சு நான் வந்து உங்ககிட்ட வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான ஸ்பீக்கரோட, இன்னொரு அற்புதமான கருத்துக்களோட, இன்னொரு புத்தகத்தோட வந்து உங்களை எல்லாமே மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை சந்திப்போம். பை.